பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். காட் வந்து எல்லா சிருஷ்டிப்பும் சிருஷ்டிச்சு முடிச்ச பிறகு ஆதியாகமம் 2வது அதிகாரம் வாசிச்சு பார்த்தோன்னா 6 நாளும் எல்லா படைப்புகளையும் முடிச்சு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தது மட்டும் இல்லாமல் அந்த நாளை வந்து பரிசுத்தமாக்கி அதை ரொம்ப ஆசீர்வதிச்சார் அப்படின்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட நிறைய காரியங்களை வேலையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம கூட கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தோன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கலாக நம்ம ரொம்ப பாதிப்பாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக கூட நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நிறையா ப்ரேயர்லாம் பண்ணிட்டு நிறையா ஃபாஸ்டிங்லாம் இருந்துட்டு நிறைய ஆண்டவருக்காக காரியங்களெல்லாம் செய்து முடிச்ச பிறகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு கடவுள் கையில் எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் நீதி காரியத்தை எல்லாம் முடிச்சு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அவர் மேலே நம்ம அமர்ந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது காட் வந்து நம்ம காரியத்தை எல்லாம் பிளஸ் பண்ணி நம்மளுக்கு பூர்ண சமாதானத்தையும் ஓய்வையும்